எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுனால தந்தூரி சிக்கன் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தந்தூரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். தந்தூரிக்கு இந்த அளவில் பீஸு இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீஸ் 1 கிலோ இருந்தது பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம். இந்த ஸ்பூனில் எல்லாமே அளந்து வச்சுருக்கேன். சாட் மசாலா 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், தயிர் 100 கிராம், எலுமிச்சப்பழம் 1, கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள். இந்த 3ஐயும் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இட்லி குண்டானில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த சிக்கன் லைட்டாக வேகணும். அவன் இல்லாமல் செய்கிறவங்க இப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சது தான் 50 கிராம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி கையில் வச்சு இப்படி கிழிச்சு போட்டணும். இப்படி நைஸாக வரும். அதனால தான். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் 1 சாறு பிழிஞ்சிக்கலாம். தந்தூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் கம்மியாக இருக்குது. ரெட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா தந்தூரிக்கு கலர் ரெட் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இட்லி குண்டான்லேயே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இதுலேயே பாதி வெந்துடுச்சு. அவன் இருந்தால் இந்த வேலை தேவையில்லை. அவன் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தடு சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கனில் மசாலா தடவிக்கலாம். அவன் இருக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி குண்டானில் வேக வைக்க வேண்டாம். மசாலா தடவி அப்படியே அவனில் வச்சிடுங்க. கீர்ன இடத்துலலாம் நடுவில் நல்லா மசாலா போட்டுக்கலாம். இதே போல் இன்னும் 2 பீஸையும் மசாலா தடவிக்கலாம். 4 பீஸ்லேயும் தந்தூரி மசாலா தடவியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. மீதமுள்ள மசாலா இதுலேயே தடவி வச்சுருக்கேன். 2 பீஸாக வானலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் 2 பீஸ் ஃப்ரை பண்ண போல் வானல் வச்சுருக்கேன்.
2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் தந்தூரி ஃப்ரை பண்ணணும். 2 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் 3 நிமிஷம் இருக்கட்டும். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எடுக்கணும். போதும். ஃப்ரை பண்ணது எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இதில் மசாலாலாம் தீஞ்சிருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதே மசாலாலேயே நம்ம போட்டோன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற தந்தூரி தீஞ்சிடும். அதனால தான் இதெல்லாம் எடுக்கிறது. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். திருப்பவும் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தது. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடு ஆகட்டும். இப்போது எண்ணெய் சூடு ஆகிடுச்சு. தந்தூரி சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே 2 பீஸும் 10 நிமிஷம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். இதுலேயே தந்தூரி திருப்ப சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த கறி சூடு பண்ணிக்கலாம். இந்த கிணத்துல போட்டு இதை அப்படியே வச்சு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் தந்தூரி. என்னோட ஸ்டைலில் சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹைஜீனிக்காக வீட்லேயே பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.